இந்த நாளின் தலைப்பாக டெட் ரைஸ்ட் அப், மரித்தவர்கள் உயிர்த்தெழுகிறார்கள். ஆதார வசனமாக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கின்றார்கள், தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த தலைப்பிலே உயிர்த்தெழுதல் என்பது பார்க்கும்போது பலவித கட்டுகளை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். கண்ணிருந்தும் பார்க்க முடியாத நிலைமை, காலிருந்தும் நடக்க முடியாத நிலைமை, சரீரத்தில் விரல்கள் கால்கள் இருந்தும் சூம்பி போன நிலைமை, காதிருந்தும் கேட்காத நிலைமை, சரீரம் இருந்தும் ஜீவனற்ற நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாக இந்த உலகம் இருக்கும்போதுதான் இயேசுவானவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பாவ கட்டுகளிலே இருக்கும்படியான மக்கள் மீண்டுமாக பாவக்கட்டிலிருந்து அவர்கள் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக, மரித்து போன அந்த அவயவங்கள் மீண்டும் உயிர் பெறத்தக்கதாக அவர் இந்த கட்டுகளில் இருக்கிறவர்களை கட்டவிழ்த்து, அது மட்டுமல்ல, முழுமையான சரீர மரணத்துக்குள்ளாய் கடந்து போயிருக்கும்படியான ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். எதனாலே என்று சொல்லும்போது, இந்த மாதிரி தரித்திர நிலைமையில் இருக்கும்படியான மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் அது உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. நீங்கள் தேவனை தேடும்போது, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு பிரமாணங்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்க்கையை நடத்தும்போது உண்டாகும்படியான அந்த வெற்றி வாழ்க்கையின் மரண கட்டுகளின் கயிற்றிலிருந்து விடுவிக்கப்படலாம் என்று அற்புதங்களை செய்து அதன் மூலமாக அந்த கட்டுகளை அவர் சுவிசேஷத்தின் அன்பின் கயிற்றால் கட்டி தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் மக்களை சேர்க்கத்தக்கதாக நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார். நாமும் அதை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.